and welcome back to my channel. This is Learn with Sudarshan. நம்மளோட previous videos வந்து பாத்தீங்கன்னா chemistry class 12 NCERT syllabus chapter number 7 alcohols, phenols and ethers ல நம்ம வந்து alcohols concepts and other related ஆன problems discuss பண்ணிருந்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா structure of the OH functional group and physical properties of alcohols that discuss பண்ண போறோம். இது actually OH functional group ஓட structure. அதாவது இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 142 picometers. pm ங்கிறது picometers. அதாவது 1 picometer is equal to 10 to the power of -12 meters. So அந்த லெவலுக்கு அது ரொம்ப ஷார்ட் பாண்ட் லெந்த். So இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான். இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் டாபிக் தான். அண்ட் ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்க வந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கார்பன் எடுத்துச்சு, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் எடுத்துச்சு. சோ ரிமைனிங் 4 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்க 2 பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, ஆக்சிஜன் ஆஃப் the OH bond is attached to the carbon by sigma bond. இந்த கார்பனையும் ஆக்சிஜனையும் அட்டாச் பண்ற அந்த பாண்ட் வந்து சிக்மா பாண்ட் அப்படினு சொல்றாங்க. சோ இது ஒரு சிக்மா பாண்ட் ஓகேங்களா, இது ஒரு சிக்மா பாண்ட், இதுவும் ஒரு சிக்மா பாண்ட் தான். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, overlapping of sp3 hybrid orbitals of carbon and oxygen. எந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகி சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கார்பன்ல இருக்கிற sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டாலும் ஆக்சிஜன்ல இருக்கிற sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டாலும் ஆக்சுவல் ஓவர்லாப் பண்ணி ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, the bond angle of COH is slightly less than the tetrahedral angle due to repulsion between lone pair of electrons of oxygen. அதாவது நம்மளோட டெட்ராஹெட்ரல் அதாவது sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ்னாலே நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். கார்பன் சுத்தி 4 இருந்து இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து டெட்ராஹெட்ரல் ஆங்கிள் 109 டிகிரி 28 மினிட்ஸ் அப்படிங்கிறது 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். பட் டெட்ராஹெட்ரல் ஆங்கிள் விட இந்த ஆங்கிள் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, அதே 11th ஸ்டாண்டர்ட்ல வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி VSEPR தியரி படி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிப்பல் ஆகும்போது பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மியாகும். அந்த தியரி படி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிப்பல் ஆகும்போது பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மியாகும். சோ பாண்ட் ஆங்கிள் ஆஃப் COH வந்து பாத்தீங்கன்னா 108.9 டிகிரி. இப்போ physical properties of alcohols பார்க்கலாம். The physical properties of alcohols are mainly due to OH bond. அதாவது alcohols ஓட physical properties மெயினா டிட்டர்மைன் பண்றது என்னன்னா அந்த alcohols ல இருக்கிற இந்த OH bonds. So okay, first வந்து பாத்தீங்கன்னா boiling point பேஸ் பண்ணி பார்ப்போம். Boiling point of alcohols increase with increasing number of carbon atoms which results in the increase of van der Waals force. அதாவது number of carbon atoms இப்போ வந்து பியூட்டனால், பென்டனால், ஹெக்ஸனால் இருக்கும்போது ஹெக்ஸனால் வந்து பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா ஹெக்ஸனாலுக்கு வந்து 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, while compared to பியூட்டனால் and பென்டனால் 4 5 தான் இருக்கு. So and second point என்ன கொடுத்திருக்காங்கன்னா, it decreases with increase in branching of the carbon chain due to decrease in surface area which decreases the van der Waals force. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்க பாருங்க. CH3 CH2 CH2OH பிரான்ச்சிங் இல்லாதனால இதோட சர்ஃபேஸ் ஏரியா பாருங்க அதிகமா இருக்கு. சோ வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் எப்போ அதிகமா இருக்குன்னா சர்ஃபேஸ் ஏரியா அந்த மாலிக்யூல் எவ்வளவுக்கு அதிகமா கவர் பண்ணுதோ அப்போ அந்த வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். சோ இங்க வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கனால வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், which results in boiling point அதிகமா இருக்கும். பட் இங்க பாருங்க ஒரு கார்பன் வந்து பிரான்ச் ஆகி இப்படி இருக்குது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அப்படியே குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலி இதோட ஐசோமர் தான் இது ஓகேங்களா. இப்போ இங்க சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சதுனால வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸும் குறையும், அதனால பாய்லிங் பாயிண்ட்டும் குறையும். சோ பிரான்ச்சிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ இந்த ஒரே கார்பன்ல 2 மெத்தில் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆனதுனால கம்பேரிட்டிவ்லி இந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும், வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸும் கம்மியா இருக்கிறதுனால. அடுத்து என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, due to the ability of forming intermolecular hydrogen bonding, alcohols and phenols have higher boiling points than other hydrocarbons. அந்த மாலிக்யூல்ல வந்து intermolecular hydrogen bonding கிரியேட் ஆகும். சோ ஹைட்ரஜன் பாண்டிங் எந்தெந்த ஆட்டம்ஸோட நடக்கும்னா ஆக்சிஜன், நைட்ரஜன் and fluorine. இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் இங்க ஒரு ஆல்கஹால் மாலிக்யூல் இருக்குதுன்னா இந்த மாலிக்யூல் வந்து இந்த ஆல்கஹால் மாலிக்யூலோட ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகும். இந்த ஆக்சிஜன் வந்து இந்த ஹைட்ரஜனோட ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங், இந்த ப்ளூ கலர் டாட்டட் போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ இந்த மாதிரி கண்டினியூஸ் லிங்கேஜோட பாண்ட் ஆனதுனால அதோட பாய்லிங் பாயிண்ட் இன்னமும் அதிகமா இருக்கும். சோ ஆல்கஹால்ஸ் இதே மாதிரி ஃபீனால்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் இன்னமும் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஹைட்ரோகார்பன். அடுத்த லாஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா solubility.
ஆல்கஹால்ஸ்னால இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் பண்ற அந்த எபிலிட்டியின் காரணமாக ஆல்கஹால்ஸ் வந்து வாட்டர் மாலிகுலோட ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சுக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால்ஸ் ஆர் soluble in water. இப்போ இங்க ஜஸ்ட் ஒரு CH3 குரூப் மட்டும் இருந்துச்சுன்னா மெத்தனால் is easily soluble in water while compared to hexanol. ஹெக்ஸனால்ங்கிறது பாத்தீங்கன்னா 6 கார்பன் இருக்கு. சோ அது வந்து ஒரு பல்கி ஆல்கைல் குரூப்பின் காரணமாக அது வந்து வாட்டர்ல soluble ஆகுங்கிறது compared to methanol it is very low. So in the physical properties of alcohol topic முடிஞ்சது and I hope that you understand this very well. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கிளாஸ் 12 ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much guys, stay tuned.